உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே தினந்தோறும் நான் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னா மிக தெளிவாக, மிகவும் ஆராய்ந்து, மிகவும் நிறைய விஷயங்களை பார்த்து தான் நாம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் மேற்கு ஜன்னல் அப்படிங்கிறது வாஸ்து. மேற்கு ஜன்னல் வாஸ்து அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கான டைட்டில் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, மேற்கில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான நான் ஒரு பாயிண்ட்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு வீடு கட்டுறது கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு எல்லா பக்கமும் ஜன்னல்கள் இருக்கும். ஜன்னல்கள் வச்சு தான் வீடு கட்டணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இப்போ உங்கள் வீட்டில் உதாரணத்துக்கு கிழக்கு, வடக்கு, மேற்கு எல்லா புறங்களும் ஜன்னல்கள் இருந்தாலும், நான் ஏற்கனவே ஜன்னல்கள் இருந்தாலும் பாதிப்பு ஏற்பட காரணம் என்னன்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி இன்று ஒரு அற்புதமான விஷயம் நான் பார்த்த அனுபவங்களில் ஒன்று. இப்போ வாஸ்து நிபுணர் ஒரு வாஸ்து நிபுணர் வீட்டுக்கு வராரு அப்படின்னா, அவர் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கும் வடக்கும் சரியாக இருக்கான்னு பார்ப்பாரு. ஜன்னல்கள் திறந்து வச்சுருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நானே சொன்னால் கூட கிழக்கு வடக்கு ஜன்னல்களை திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறது வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த மேற்கு ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இதை இன்டிமேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் இப்போ பார்த்த ஒரு ரீசெண்டான ஒரு வாஸ்து அனுபவத்தை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது ஒரு வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போகும்போது, அந்த வீடு வாஸ்து முறைப்படி ஒரு வாஸ்து நிபுணரின் ஆலோசனைப்படி கட்டிய வீட்டில் ஒரு சின்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பிரச்சனைகளாக அவங்க வீட்டில் தொடர்ச்சியாக இருக்குது. நோய், அப்போ ஒரு பணப்பிரச்சனை, எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கு ஆளாகும்போது, அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எதை தின்னா பித்த தெளிவுங்கிற மாதிரி ஒரு ஜோசியத்தை தேடி ஓடுவாங்க, ஒரு வாஸ்து நிபுணரை தேடி ஓடுவாங்க. அவ்வாறு ஓடி வந்த அவ்வாறு ஒரு வாஸ்து நிபுணரை தேடி என்னிடம் நான் வாஸ்து பார்க்க போகிறேன். மக்களின் மனநிலை அப்படித்தானே. ஒருவேளை நம்ம வீடு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கடைசியாக தான், ஃபைனலாக தான் இந்த வாஸ்துவை டச் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு எப்போ அந்த டைம் இருக்குதோ நம்ம அப்போ தான் போக முடியும். நான் போய் பார்க்குறேன். கிழக்கு, வடக்கு, ஜன்னல், காம்பவுண்டு எல்லாமே வாஸ்து முறைப்படி அணுகியிருக்காங்க, சரியான முறையில் கட்டியிருக்காங்க. ஆனாலும் சடனாக இப்போ ஒரு ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள். அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? எப்போவுமே நம்ம ஒரு வித்தியாசமான ஆல்ட்ரேஷன்ஸ் தானே, நம்ம எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோமே. அப்போது அந்த மாதிரி நான் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இருதயத்தில் ஒரு பிரச்சனை, அப்புறம் ஒரு மன புழுக்கத்தில் இறுக்கமாக ரொம்ப என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாமல் அவ்வளோ முறைப்படி அதை கட்டி சின்ன சின்ன நல்ல வாஸ்துப்படி நல்ல பார்த்து தான் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் தவறு சொல்ல முடியாது. அப்போ அப்படி இருந்தும் சில பிரச்சனைகள் வந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போயிருக்கும்போது தான் அவங்களுக்கு பார்த்த அந்த விஷயந்தான் இன்றைய வீடியோ பதிவு. அப்போ ஒரு வீட்டில் கிழக்கும் வடக்கும் ஜன்னல்கள் வைத்து திறந்து வைப்பது நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த மேற்கு ஜன்னலை பற்றி பேச மாட்டேங்காங்க. அப்போ அந்த மேற்கு ஜன்னல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த மேற்கு சுவரில் வடக்கை ஒட்டி ஜன்னல் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா, தென்மேற்கு பெட்ரூமில் அந்த மேற்கு சுவரில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா அதை மேக்சிமமாக க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அப்போ மேற்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு அமைக்கக்கூடிய ஜன்னல்கள் அது ஓப்பனில் இருந்தாலும் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுக்கோங்க, அது நல்லதுன்னு சொல்லுவேன். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ வடமேற்கில் எல்லா வீடுகள்லையுமே 2 பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த பெட்ரூமில் வடமேற்கு மேற்கில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் மேற்குல ஜன்னல் இருக்கும். அப்போ அந்த ஜன்னல்களை திறந்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு முக்கியமான தாற்பயம். என்ன ஒரு வித்தியாசமாக சொல்கிறாரு, கிழக்கும் வடக்கும் ஜன்னலை திறந்து வைக்க சொல்ல போய் இப்போ மேற்குலையும் திறந்து வைக்க சொல்கிறாரு.
அதாவது இன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கணும். மனித உடம்புல எப்படியோ அதே மாதிரி தான் வீட்டுக்கும். அப்போ நம்ம வீட்டினுடைய நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சரி, உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கும் அந்த நோய்க்கும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த பக்கம் தப்பு, இந்த பக்கம் தப்பு, அந்த வாசனை இதை சொல்லிட்டாரு, இந்த வாசனை அதை உடைக்க சொல்றாரு, இதை உடைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போகாம, ஒரு சின்ன விஷயம்தான் நான் பார்த்த அந்த வீட்டில் நான் பார்த்து அந்த மேற்குல இருக்கக்கூடிய ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைக்க சொன்னேன். அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி ஒரு கொஞ்ச நாட்களில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு ஒரு மாற்றம் நடக்குது. திரும்ப நான் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி அதாவது முதல் படி ஏறுறதுக்கு என்ன வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நிச்சயமாக நம்ம கொடுத்தே ஆகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அவங்கள கடைசி அவங்க மேலே உச்சத்துக்கு கொண்டு போகணும், அவங்கள பெரிய இலக்கை நோக்கி ஓட வைக்கணும், ஜெயிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. என்னுடைய எண்ணம் என்னம்னா, இருக்கிற இடத்த விட்டு அவங்க ஒரு ஸ்டெப் நகர்ந்தால் கூட பெரிய அளவு எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, பணக்காரங்களை ஜெயிப்பீங்க, இந்த ரொம்ப அவங்கள புகழ்ந்து பாராட்டி இதெல்லாம் இது எனக்கு தெரியாது. ஒரு அதாவது இப்போ இருக்கிற நிலை என்ன, இந்த நிலையை எப்படி கடக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த அனலைசிஸ்குள்ளேயே போவேன். அப்போ அந்த வீட்டில் நான் பார்த்தேன். இப்போ நான் இன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மேற்கில் உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா தயவு செய்து திறந்து வைங்க, இதுதான் நல்லது. சரி, திறந்து வைக்காமல் நான் கிளாஸ் போட்டுக்கலாமா சார்னாலும் தவறு தான். முடிந்த அளவு ஜன்னல் இருக்கணும். வடமேற்கு அறையிலையும் நீங்கள் வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தே ஆகணும். அந்த மேற்கில் ஜன்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவுட்டாக போகும்போது அது ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கக்கூடாது, பிரச்சனைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மேற்கு ஜன்னலை ஓப்பன் பண்ண சொல்கிறேன். வேறு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது, இன் அவுட் மட்டும்தான். வேறு இதில் அந்த ப்ராசஸ், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிரச்சனைகளை அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டாம். இன்கேஸ் இப்போ நான் ஒரு பிரச்சனையை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனை உங்கள் மனதுக்குள்ளே வந்துடும். அந்த வீடு அப்படி இருந்ததுன்னா அந்த திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எண்ணக்கூடிய எண்ணங்கள் மாறிவிடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து மேற்கில் ஜன்னல் இருந்தால் தயவு செய்து திறங்க. இவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.